டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கிடங்கில் இருந்து சப்ளை செய்த மதுபான விவரங்களை கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். ஆவணங்களை வரும் திங்கட்கிழமைக்குள் சேகரித்து சமர்ப்பிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? ஆதாரங்களை திரட்டுவதற்கான பணியில ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து டாஸ்மாகினுடைய அதிகாரிகளிடம் தினந்தோறும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் டாஸ்மாகினுடைய பொது மேலாளர் மற்றும் துணை பொது மேலாளர் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில முக்கியமாக வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, மதுரை, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, திருநெல்வேலி, கோவை, அதுபோன்று கோவையினுடைய வடக்கு, தெற்கு ஆகிய இந்த மாவட்டங்கள்ல உரிமம் பெற்ற மதுபான கூடங்கள், அதனுடைய விவரங்கள் என்ன, உரிமம் இல்லாமல் நடக்கக்கூடிய மதுபான கூடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, மேற்கொண்டு மாவட்டங்கள்ல மதுபான கடை ஊழியர்களிடம் கேட்ட அந்த மதுபான விவரங்கள், அவர்கள் எந்தெந்த மதுபானங்கள் எல்லாம் பட்டியல் கேட்டிருக்கிறார்கள், அது எந்தெந்த நிறுவனங்கள் மூலமாக கொள்முதல் செய்து விற்பனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று தவறு செய்த ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, இந்த விவரங்கள் அடங்கிய ஆவணங்களை வரும் திங்கட்கிழமைக்குள் கொடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாகினுடைய பொது மேலாளர் மற்றும் துணை பொது மேலாளர் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜரான போது இவற்றை அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்புடைய சில முக்கியமான ஆவணங்களையும் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இருவருமே இன்று விசாரணைக்கு ஆஜராகினர். அதில் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் ஒரு 6 மணி நேரத்திற்கு மேலே விசாரணை நடத்தப்பட்டது. பொது மேலாளர் சங்கீதாவிடம் 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த இன்றைய விசாரணையின் பொழுது முக்கியமான சில ஆவணங்களை எல்லாம் கொண்டு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த 8 மாவட்டங்கள்ல ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் தான் இவற்றை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறது. எனவே அந்த எஃப்ஐஆர், அந்த வழக்குகளின் அடிப்படையில இந்த குறிப்பிட்ட இந்த 8 மாவட்டங்களில் தொடர்புடைய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.